மரத்து அடியில பனை ஓலையில பால் கொழுக்கட்டை வேற லெவல். உருண்டை பால் கொழுக்கட்டை செம்மையா சமைக்கிறான், கண்ணா பின்னாடி ருசிக்கிறான். அரிசி மாவு மாவு பனையா சுடுதண்ணி காய வச்சுக்கலாம். தண்ணி வெது வெதுன்னு காஞ்சிருச்சு, வாங்க மாவு பனையலாம். கையை கத்தி வரல பீஜ்ரா ஒட்டி கிளி. அரிசி மாவு மாவு எப்படி கட்டுது காத்தடிக்கும், அடுப்பு ரொம்ப லாவுது. தண்ணி ஊற்ற சுடு தண்ணி ஊற்று கொஞ்சமா. போதும். ஓகே, கலவை கிட்ட மாதிரி கிண்டு. தண்ணி இங்கிட்டு வருது, இல்லையா படிச்சுடு. போதுமா? மைதா மாவு மாதிரி இருக்கு. மைதா மாவு கையில் இது உருண்டை உருண்டை இது பெருசா சொல்ல வரல. வலு எப்படா இருக்கும் மைதா மாவு, ஆனால் கையில் பிச்சோம்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் மாவு வச்சாச்சு. ரெண்டு விட்டு ஒட்டியாச்சு. தேங்காய் திருவி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கடினமாக இருக்குது தேங்காய், திருவ முடியல. மீன் கொண்டு பாருமே. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இந்த மாவு தான் நல்லா காஞ்சிருச்சு. வெள்ளை கட்டி ஏலக்காய், உருண்டையா உருட்டுனா அரிசி மாவு. தண்ணி தெறிக்குது, கொஞ்சம் பொறுமையா போட்டுக்கிறோம். நல்லா கொதி. தேங்காய் பால் அள்ளி இலையில ஸ்லேட் ஒன்று, பெரிய ஸ்லேட் ஒன்று போய்கிட்டு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?
கொழுக்கட்டு யான் வேகல அடுப்பு எரியல நான் வேகல அடுப்பே யான் எரியல மழை பெஞ்சிச்சு நான் எரியல மழையே யான் பெஞ்ச பில்லு வளர நான் பெஞ்ச பிள்ளை யான் வளர்ந்த கொஞ்சமா தேவை போய் மேலே பறை போட்டுக்கலாம். தமிழை ஆறுதான் அடிக்கும். சூப்பராக இருக்கலாம். அருமையா இருந்துச்சுங்க பால் கொழுக்கட்டை. சமைச்சு முடிச்சாச்சு, வாங்க சாப்பிட போலாம். பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓலையை வெட்டுவோம், பட்டை பிடிப்போம், சாப்பிடுவோம். வாங்க பட்டை பிடிக்கலாம். வில்லேஜ் ஆட்டோகிராஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பட்டை தூக்கிட்டு ஆள் வந்துருச்சு பால் கொழுக்கட்டை சாப்பிட. எப்படி இருக்கு? நல்லா டேஸ்டாக இருக்கு. நல்லா சூப்பர். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பால் கொழுக்கட்டை வேற லெவலுங்க, வேற லெவல். சூப்பர் சுவை. எப்படி நல்லா இருக்குங்க. பால் கொழுக்கட்டை வேற லெவல், அருமையா இருந்தது. பால் கொழுக்கட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பால் கொழுக்கட்டையும் பனை ஓலைக்கும் வேற லெவல்.